சென்னைக்கு வரணும்னு சொன்னா எவனாவது கட்சி நிர்வாகியை தொந்தரவு பண்ணி ரூம் போட்டு கேட்கிற அளவுக்கு மட்டமானவங்க எல்லாம் என்ன பேசுறானுங்க. ஒருத்தனை சொல்லு யாராவது ஒருத்தனை எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் கட்சியில நான் அடைந்த நன்மை என்னன்னு எவனா ஒருத்தன். சமீப காலத்தில் இப்படி காங்கிரஸ் படார்னு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற ஒரு இடத்துல தீய சக்தி திமுகவுடைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கக்கூடிய காங்கிரஸை உடைச்சு கூட்டு வரீங்க சார். விளையாட்டு இல்ல சார், அது உடைச்சு கூட்டு வரீங்க. நியாயமான நீ ஒரு தர்மமான ஆளா இருந்தா 3% ஓட்டு சீமான போய் பாத்தீங்க, எடப்பாடி போய் பாத்தீங்களா? அதிமுக உடைக்கிறீங்க தான் அர்த்தம். இந்தியாவில் இப்படி கட்சி உடைக்கிற வேலை யார் பார்த்துட்டு இருக்கு? நாங்க குளத்தூர்ல தான் மெயினா ஸ்கெட்ச போட்டோம், சேப்பாக்கத்துல அடுத்த இடத்துல போட்டுறோம். ஃப்ரம் தி வெரி ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு போட்டாங்க ஸ்கெட்ச் க்ளோஸ் பண்றதுக்கு. உங்கள் மாமியார் விஜயின் பதவி ஏற்பிடால எப்படி வந்தாரு? மாமனாருமே வந்தார்ல. மாமனார் கட்சி சாராதவருங்க. உங்க மாமியார் எம்எல்ஏ எங்க அதிமுகல. என்ன நீங்க சட்டமன்றத்துல எங்க தலைவரே கேள்வி கேட்டுட்டியா? அப்ப ஸ்கெட்ச் நான் வந்து அடுத்த சேப்பாக்கத்துல எதிர்கட்சி தலைவருக்கு என்ன வேலை சார்? ஐயோ இது ரொம்ப பெரிய சீனால இருக்கு. நானே எஞ்சி பேசியிருப்பேன், ஆனா வந்து தலைவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. ரத்தன் பண்டிட் பாவங்க அந்த நான் சீரியஸ்லி புலம்பு விட்டானுங்க எல்லாம் சேர்ந்து. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க போவர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இருக்கீங்க, எல்லா பொறுப்புகளிலிருந்தும் தார்மீகமாக நானே விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு கடிதம் ஒன்று எழுதியிருக்கீங்க. உங்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுச்சு. நீங்க வந்து தவைக்காவோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்த போது அதை நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. சந்தர்ப்பவாத அரசியலாக தெரிகிறது, இது நம்ம பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு அடுத்த நடவடிக்கையாக அவங்களும் நடவடிக்கை கச்சேரியிலேருந்து எடுக்கப்பட்டிருந்தது. இப்போ நீங்களே ஃபுல்லாக விலகியிருக்கீங்க. ஏன் இந்த அவசர ஒரு முடிவு? ஏன்னா இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. காங்கிரஸ் விரும்பிய அதிகாரத்தில் பங்கு என்கிற இலக்கை நோக்கி அவங்க பயணிச்சிருக்காங்க. இது என்னதாக இருந்தாலும் இது ஒரு அரசியல், தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு முடிவு. அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தானே இருந்திருக்கணும். முதல்ல வந்து அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்பது செல்லாது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அதை தெளிவுபடுத்திக்கணும். நான் வந்து ஒரு எலெக்டட் மெம்பருங்க. நான் எவனும் எனக்கு வந்து தயவு காட்டியோ இல்லை கட்சியே என்னை வளர்த்து விட்டோ அந்த இடத்துக்கு நான் வரல. டு பி ஃப்ராங்க், சில பேர் எழுதுறாங்கன்றதுனால இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஐ டேக் இட் அஸ் an opportunity to explain. நான் 22,000 வாக்குகள் கிட்ட வாங்கி, சொல்லப்போனால் அந்த ஆப்பில் ஒரு ஆள், நான் மட்டும் இல்லை, யார் பங்கேற்றாலும் ஒரு ஓட்டுக்கு 50 ரூபா கட்டணும். அப்படி பார்த்தாலே 11 லட்ச ரூபா ஆச்சு, வெறும் அந்த இதுக்கு கட்டுறதுக்கு மட்டும். அப்படியெல்லாம் பல லட்சங்கள் செலவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களிடமிருந்தும் வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்திற்கு வந்து எவனும் பரிந்துரை பண்ணி வந்த பொறுப்பல்ல அது. சரியா? உங்களுக்கு கஷ்டம் இல்லை, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த தலைவர்களையும் நான் அதை மேம்படுத்தி சொல்லலை. நல்ல வேலை நீங்கள் குறுக்கிட்டீங்க. நான் சொல்வது சில்லறைத்தனமாக எழுதும் சில சில்லறை புத்திக்காரர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதனால் அப்படி தான் வந்தோம். அப்படி தான் நிறைய பேர் வந்து இளைஞர் காங்கிரஸில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்படின்னும் போது ஷோகாஸ் நோட்டீஸ் கிடையாது, ஏன் இப்படி பேசுகிறேங்கிற ஒரு இதுக்கு ஒரு கொஷின் கிடையாது. நோட்டீஸாவது தரணும். நீங்கள் அந்த நோட்டீஸ் ரிப்ளை பண்ணல, நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு பண்ணலாம். அப்படியே ஆக்ஷன் எடுத்தாலும் ஆக்ஷன் எடுத்திருக்கிறவர் வந்து யூத் காங்கிரஸினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அவர் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, நல்ல மனிதர் தான், எனக்கு தெரியும் அவரை. அவர் யூத் காங்கிரஸ் மட்டும் தான் எடுக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஆல் அதர் பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ்னு போடுறாரு. ஸோ அது வந்து இரலவெண்ட், இல்லாஜிக்கல், செல்லாது. அதை பற்றி நான் அக்கறைப்படலை. அது நியூஸ்லேயும் வந்தது பார்த்தேன், அதுவே செல்லாத ஒன்று தான். அதுக்கு நிறைய பேர் ரொம்ப முயற்சி எடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து கொள்கைவாதி, இப்பவும் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன அதே வார்த்தை இப்போவும். முதல்ல நான் காங்கிரஸுக்குள் நுழையிறப்ப கட்சி வந்து ஒரு மாநிலமோ அல்லது 2 மாநிலம் தான் ஆட்சியில் இருந்துச்சு. இன்றைக்காவது நல்லா இருக்குது, ஒரு 4 மாநிலம் கிட்ட நெருங்கி இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு மாநிலத்தில் அதெல்லாம் பார்க்கலண்ணா ஜெயிப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகாரத்துக்கு வருவாங்க. நான் என்ன தானே சொல்லிக்க முடியும்? நான் தானே முடிவெடுக்கிறேன், நான் தானே வெளியே வர்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, தோல்விகளை தாண்டி தோணாமல் நிற்கக்கூடிய ஒரு தலைவன்டா. அரசியலில் வந்து ஜெயிச்சா போதும், அதிகாரத்துக்கு வந்தால் போதும், அல்லது அதிகாரத்தில் ஒட்டி இருந்தால் போதும்னு நினைக்கிற கேவலமானவர்களுக்கு மத்தியிலே அதிகாரத்தை தாண்டி, அதிகாரத்தோடு ஒட்டி இருப்பதை தாண்டி தனக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கிற தலைவன்டா. இப்படி நம்பி தான் நான் ராகுல் காந்திட்டு போனேன். டு பி கிளியர். ஏன் அப்படின்னா, இன்னி வரைக்கும் நான் தான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேனே. எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் கட்சியில் நான் அடைந்த நன்மை என்னன்னு எவனா ஒருத்தன், எந்த கொம்பாதி ஒருத்தன் சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து போகிறோம் அதை டிபேட் அட்டன் பண்ணுறதுன்னு உங்கள் அப்பனா கொடுத்தா எனக்கு வந்து வாய்ப்பை. கலைஞர் டிவியில்
கலைஞர் டிவி யூசுஃப்னு ஒருத்தர் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அவரை நான் இது வரைக்கும் நேரில் கூட பார்த்ததில்லை. இது வரைக்கும் நேரில் கூட பார்த்ததில்லை. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் வந்து கலைஞர் டிவியில் பேசுங்கன்னு போகப்ப காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக அல்லாமல் அல்லது காங்கிரஸ் கட்சி என்னை அங்கீகரிக்காமலேயே நான் வந்து கலைஞர் டிவியில் பேச ஒரு 2-3 முறை பேசியிருக்கிறப்ப சன் டிவியில் கூப்பிட்டாங்க. அப்போ நான் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை. இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற இன்னைக்கு இந்த நொடி வரைக்கும் நான் ஸ்போக்ஸ் பர்சன் போட்டு ராஜினாமா பண்ணல பார்த்தீங்களா? ஏன்னா நான் ஸ்போக்ஸ் பர்சனே அஃபிஷியலாக இல்லை. எனக்கு யாருமே கொடுக்கல, ஸ்போக்ஸ் பர்சனுங்கிற கெப்பாசிட்டி கொடுக்கல. கட்சி மீது இருக்கக்கூடிய பேர் அன்பினால் கட்சியை டிஃபெண்ட் பண்ணும். சும்மா நான் எழுதுறானுங்க, போனாரு உட்காந்தாரு, உட்காந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா கொள்கை ரீதியாக நீங்கள் இப்போ எதிரில் இருக்கக்கூடிய பாஜகவோ அந்த டைமில் அதிமுகவோ நாம் தமிழரோ யாரையுமே நீங்கள் ஒரு தனி மனிதராக பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களால் உணர்வுபூர்வமாக டிஃபெண்ட் பண்ண முடியாது. உள்ள ஐடியாலஜியை இறக்கிட்டு பேசுனீங்கன்னா தான் அதில் வந்து உணர்வு வரும். அந்த ஐடியாலஜி என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த வார்த்தையை வெளியே வரும். நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பலகீனம்னா இது ஒரு வீக்னஸ் தான். ஒரு மேடையில் பேசும்போது யாராவது காப்பி கொடுத்தா நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்கள் பேசுங்கன்னுவாங்க. நாங்கள் யதார்த்தத்தை சொல்கிறேன், நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னால் பேச வராதுங்க எனக்கு அப்படின்னு. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு பேச வராது அப்படின்னும் போது மனப்பூர்வமாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு பேசணும். நான் அன்றைக்கி கூட ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி பேட்டி எடுத்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்டே கேட்டேன், நீங்கள் ரொம்ப பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட், நீங்கள் சொல்லுங்கள். அவங்க பல விவாத களங்களில் நடத்தியிருக்கிறாங்க. சுகிதா சாரங்கராஜ் இருக்காங்களே, அவங்ககிட்ட நான் கேட்டேன், நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க நல்லா நீங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி நல்லா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி வந்து ஓரளவு அதை நியாயப்படுத்துகிற அளவு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதன் பின்னால் உழைப்பு போடுவோம். நீ உட்காந்து உன் பொழப்பை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் தலைவர் ராகுல் காந்தி பேசுனதையும் அவரை இவன் என்ன இழிவுபடுத்தினாலும் மனம் விரும்பி உட்காந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி போனால் தான் ஒருத்தரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது வந்து த்ரூ அவுட் தி ஜேர்னி வந்து உளப்பூர்வமாகவும் மனப்பூர்வமாக தான் இருந்துச்சு. அது என்னுடைய இன்ஸ்டிங்க்ட் தான். நான் போய் மைனாரிட்டி முதல்ல போகிறப்ப நான் ஒரு யோசிச்சேன், சரி மைனாரிட்டி காங்கிரஸில் போவோம். அப்போவும் தலைவர் செல்லக்குமார் என்னை யார் கட்சிக்கு அழைத்து வந்தாரோ அவர் வந்து நீங்கள் இம்ரான் பிரதாப் கரியை பார்க்க போங்கன்னு சொல்லி நான் போய் அவரை பார்த்து, அவர் வந்து உடனே இங்கே உள்ள மாநில தலைவர் அஸ்லம் பாஷான்னு இருந்தார், அவருக்கு ஃபோன் பண்ணி இவருக்கு வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் போடுங்க. நான் அதுக்கு முன்னாலேயே ஒரு மாநில துணைத் தலைவராக அண்ணங்கிட்ட இருந்தேன், வேல்முருகன். நான் போனோடனே ஒரு அணியில் எனக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராக போட்டாங்க. அதையும் எடுத்து நான் வாங்கிய புதிலே இந்த பல்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இன்னைக்கு சும்மா நான் ஏசிஆரையில் உட்காந்துருக்கிறவனுங்க, அதே மாதிரி வந்து ஓசியில் டிக்கெட் போட்டு ஊருக்கு வந்து இறங்குறவனுங்க, தனக்கு டிக்கெட் கூட தான் போட மாட்டான், ஓசியில் டிக்கெட் போட்டு வந்து இங்கே இறங்குறவனுங்க, சென்னைக்கு வரணும்னு சொன்னா எவனாவது கட்சி நிர்வாகியை தொந்தரவு பண்ணி ரூம் போட்டு கேட்கிற அளவுக்கு மட்டமானவங்கெல்லாம் என்ன பேசுறானுங்க. ஒருத்தனை சொல்லு, யாராவது ஒருத்தனை அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டட் அல்லது நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த அக்காமடேஷன் ஏற்பாடு பண்ணுவாங்க, ட்ராவல் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அதை தவிர யாராவது ஒருத்தன் கட்சி ரீதியாக அப்போ இப்படி வர்ற ஆட்கள் எல்லாம் பில்கிஸ் பானு வந்து கற்பழிப்பு குற்றவாளிகளும் கொலை குற்றவாளிகளும் ரிலீஸ் பண்ணப்பட்டோன்னே இப்போ கட்சியிலேருந்து வெளியேற இருக்கக்கூடிய ஹசீனா சையத் அவர்கள், இன்னும் முக்கியமான அஸ்லம் பாஷா கூப்பிட்டு அவர் லேட்டாக வந்தார், அப்போ மாநில தலைவர், இதெல்லாம் வச்சு என்னுடைய சொந்த காசில் ஒரு பெரிய போராட்டத்தை வந்து செங்கோட்டத்தில் நடத்தினேன். பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்தப்ப ஆர்டிஐயில் கனகராஜ் சாருக்கு தெரியும், ஆர்டிஐ தலைவராக இருக்கார், ஆர்டிஐ சார்பாக என்னுடைய சொந்த செலவில் இடையில் வந்து போராட்டம் நடத்தினேன். போராட்ட அரசியலாக இருந்தாலும் சரி, ஏன் இதே இளைஞர் காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே செயற்குழு நடந்துச்சு. அன்னைக்கு போராட்டத்தில் வந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியாது, கைது செய்யப்பட்டோம். அது போராட்ட களங்களாக இருந்தாலும் சரி, மேடை விவாதங்களாக இருந்தாலும் சரி, ஒரு உணர்வோடு தான் கலந்துக்கிட்டோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னை தொடர்பு உண்டு, நாங்களும் உங்களோட சேர்ந்து ராஜினாமா பண்றோம் அப்படின்னு சொல்றப்பெல்லாம் நான் அதை என்கரேஜே பண்றது இல்லை. இதுதான் நான் அதை என்கரேஜ் பண்றது இல்லை. ஏன்னா உங்களுக்கு பட்டுச்சுன்னா நீங்க செய்யுங்க, அது வேற. இல்ல அலிம் எடுத்த முடிவு மாதிரி நிறைய பேர் எடுக்க காங்கிரஸ்ல தயாரா இருக்காங்களா? ஏங்க உள்ளங்க நெல்லிக்கணிங்க அது. நான் என்கிட்ட சொல்றப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவங்ககிட்ட உங்களுக்கு மனதாரப்பட்டதான் நீங்க எடுத்துட்டு போங்க, நான் ஒருத்தரை சொல்லி செஞ்ச மாதிரி இருக்க வேணாம். அதுலேயும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தான் இருக்கிறேன். இந்த முடிவு தப்பானது. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இதை நான் சின்னதாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்படி இருக்கிறப்ப தான் யூத் காங்கிரஸில் அதுக்கப்புறம் என்ன அஸ்லம் பாஷா அவர் என்ன செய்கிறாருன்னா, நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பரவாயில்ல அப்படின்னு லெட்டரில் அவரே என்ன துணைத் தலைவர், நான் எதுவுமே கேட்கல, ஒருங்கிணைப்பாளராக இருந்த என்ன துணைத் தலைவராக ப்ரமோட் பண்ணி அவரே அட்ரஸுக்கு லெட்டர் அனுப்புறாரு. அதன் பிறகு பாரத் ஜோடோ யாத்திராவில் வந்து 130 பேரை வந்து 130 இஸ்லாமியர்களை நான் வந்து இம்ரான் பிரதாப் கரி தலைமையில் கட்சியில் இணைக்கிறேன். பாரத் ஜோடோ யாத்திராவில் அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுல நம்ம ஒன்று கட்சிக்கு செஞ்ச மாதிரி இருக்கணும். அதுக்கு சாட்சியாக அப்போ இன்சார்ஜாக போடப்பட்ட மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜீனல் காலா வந்து கூட இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெண்மணி அவங்க இருக்கிறாங்க. அது வந்து அன்றைக்கி நியூஸ் 7ல் செய்தியாக வந்தது.
130 பேர் போட்டோவோட இருக்கு இப்போ என்கிட்ட. அது இதெல்லாம் எவன் சொல்லி இதெல்லாம் என்னை விமர்சிப்பவர்களை எவனாவது காட்ட சொல்லுங்க. இதெல்லாம் வந்து கட்சியின் மீது தூய்மையான பற்றும் அன்பும் கொண்டு பணி செய்வதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சு நம்ம வர்றோம். அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் கட்சி பொறுப்புகளில் வரணும் அப்படின்றதுக்காக வர்றோம். அது எல்லாமே பணி செய்வதன் மூலமாக, எவன் காலவாரி விட்டோ எவனுக்கு எதிராக பேசியோ இந்த செயல்கள் வந்து சில பேருக்கு இப்போ நாங்கள் அன்னைக்கு மாநில தலைவராக மைனாரிட்டியில் இருந்த அவருக்கு பிடிக்கல, நிற்கிறார் நம்மள மைனாரிட்டியில். இதே தான் பொழப்பு, நிற்கிறார். சரி, அவருக்கு ஏதோ மனக்கசப்பு. அதுக்கப்புறம் நான் வந்து மீடியா இதில் வந்துடுறேன். சோஷியல் மீடியா ஐடியில் கொஞ்ச நாள் இப்படி போயிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே டு எ பர்சன் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் அப்படின்னா டாக்டர் செல்லகுமாருக்கு பிறகு தலைவர் செல்வ பெருந்தரையும் ஆனந்த் சீனிவாசன் சார். ஆனந்த் சீனிவாசன் சார் தான். அப்போ இப்போ வரைக்கும் இன்னொன்று தெரியுமா, ஆனால் அஃபிஷியலாக நம்ம ஸ்போக்ஸ் பர்சனே கிடையாது. ஆனால் போடவே இல்லை, அஃபிஷியலாக போடவே இல்லை. ஆனால் அண்டர் அவர் ஓன் கெப்பாசிட்டி நம்ம பேசி பேசி வர்றோம். அதை தடுப்பதற்கு முயற்சி எடுத்து அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இவர் வந்து விடுதலை புலி ஆதரவாளர் அப்படின்ட்டாங்க யாரோ போய் அவர்கிட்ட. அப்போ ஆனந்த் சீனிவாசன் எனக்கு கூப்பிட்டு வாடா அப்படின்னு போனேன். நீ எப்படிலாம் சார் விளக்கம் கொடுக்க வந்தேன். இல்லை நீ வந்து இனிமே இருக்காது அப்படின்னாரு. சார் அப்படின்னா நீ போ அப்படின்னாரு. எந்திச்சேன் ஏதோ சொல்ல வந்து உட்காருனாரு. சார் எனக்கு செட் ஆகாது சார் விடுதலை புலி. நான் அண்ணங்கிட்ட இருந்தேன், வேலுமணி அண்ணங்கிட்ட. ரொம்ப எல்லாமே ஓகே தான், எனக்கு அந்த விஷயத்தை தான் கொஞ்சம் என் மனசு தான் இருந்துச்சு. அதனால நம்ம வந்து எப்படி அதை இது பண்ணுறதுன்னு தான். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி உனக்கும் ஒரு ஒரு முக்கியமான தலைவரை கூட சொல்லி சொல்றாரு, உனக்கும் அந்த மாதிரி என்னடா பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி இவ்வளவோ முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. நான் கட்சியில் இருப்பவர்களிடமோ கட்சியின் மூலமாகவோ கட்சியிலேயோ ஏதாவது ஒரு பலன் பெற்றேன், யாரையாவது எக்ஸ்பிளைட் பண்ண ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் என்னதான்டா பண்ண கட்சியில இருந்து அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரணும் இப்ப என்ன நோக்கி. அது என்ன அப்படின்னா, தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று உளப்பூர்வமாக நினைத்தேன். அதற்கு காரணம் அரசியல் ஆதாயங்களை தாண்டி அரசியல் கட்சியில் ஒரு அரசியல் தலைவர் இருக்க முடியும் என்றால் அது இவர்தான் அப்படின்னு நினைச்சேன். இப்ப எடுத்த முடிவு அது எனக்கு மனசுக்கு முரண்டாப்பட்டுச்சு. நான் எப்படியெல்லாம் அவரை பார்த்தேனோ அதுக்கு சரி வர மாதிரி தெரியல. கட்சி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும், கட்சி வளர்ச்சி அடையணும், கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி அது கட்சிக்கு பின்விளைவாக போய் முடியும்? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுத்தால் கட்சி அடுத்த இடத்துக்கு போயிடும் நம்புறீங்களா? இந்நேரம் இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிருக்கணும் ஜி கே வாசன். 67க்கு பிறகு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு காங்கிரஸ் இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிருக்கணும் ஜி கே வாசன். அதிகாரத்தோடு ஒட்டி இருந்தா கட்சி வளர்ந்துடும். ஒண்ணு. அதை விட இன்னொரு ஹைலைட் சொல்லணும்னா, அதிகாரத்தோடு ஒட்டி இருந்தால் கட்சி வளரும் என்பது உண்மை என்றால் 60 ஆண்டுகள் ஆனது அப்படிங்கிற வரலாற்றை உடைத்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 2006 2011 நம்ம திமுக ஆட்சியில பங்கெடுத்திருந்திருக்கலாமே. அப்போ சோனியா காந்தி வேணும்னே கட்சி வளர்க்கலையா? பதில் சொல்லுங்க. 2006 2011 நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தது. மைனாரிட்டி திமுக அரசு என்று சொல்லும் போதெல்லாம் அன்று கலைஞர் இடம் கொடுக்கல அதுக்கு. இன்னைக்கு விஜய் இடம் கொடுக்கிறாரு, வாங்கன்றாரு. கலைஞர் இடம் கொடுக்கலையா, நாம பெருந்தன்மையா இருந்தோமா, அல்லது கட்சி வளர்க்கறதுக்கு? அதான் நான் கேட்கறது. அதெல்லாம் விட்டுருங்க, நீங்க யார் இடம் கொடுத்தா இடம் கொடுக்கலன்னு இல்லை. அதுதான் கட்சியை வளர்க்க உதவும் என்றால், அந்த பாயிண்ட் தான் முக்கியமானது. அது கட்சியை வளர்க்க உதவும் என்றால் இடம் கொடுத்தா இருக்கும், என்னன்னா வாங்கன்னு சொல்லிருக்கலாமே. அதுக்கும் கட்சி வளர்க்க சம்பந்தம் இல்லை. அப்ப கட்சி வளர்க்க எது உதவும்? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், கட்சியை வளர்க்க எது உதவும்? தெலுங்கானால ரேவந்த் ரெட்டியை கேளுங்க, கட்சி வளர்க்க எது உதவும்னு. ஆந்திரால ராஜசேகர ரெட்டியை கேளுங்க, கட்சி வளர்க்க எது உதவும்னு. இதெல்லாம் அவுட் பர்ஃபார்மிங் லீடர்ஸ் இவங்க எல்லாருமே. அழிஞ்சு போச்சுடா, காங்கிரஸே இல்லடா அப்படின்னு நினைத்த போது வலிச்சு கட்டி தூக்கிட்டு வந்தவங்க மேல காங்கிரஸ். அப்ப என்ன நீங்க நடக்கணும். அதே மாதிரிதான் இங்க செல்வ பெருந்தகை செஞ்சாரு. ஊரா போய் நிறைய பேருக்கு விஜயின் மீது பல விமர்சனங்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்ததை பார்க்கிறோம். இப்போ டி.கே. சிவகுமார் வந்து அன்மெச்சூர்டு பொலிட்டிஷியன் இன்னைக்கு அவர் கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாரு இல்லையா, நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதன்றாருல. அதுதான் நான் அந்த சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்க்கலங்கிறேன். எங்க அரசியல் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பன் இல்லை, மாறுறவங்களுக்குலாம் யதார்த்தம் தாங்க. நம்ம இல்லைன்னு மறுக்கல. நீங்க சமீப காலத்தில் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சமீப காலத்தில் இப்படி காங்கிரஸ் படார்னு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றின ஒரு இடத்த சொல்லுங்க. இதை விட்டுருங்க, தமிழ்நாட்டை விட்டுட்டு வேற எங்கேயா சொல்லுங்க. சமீப காலத்துல காங்கிரஸ் இப்படி தட்டார்னு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிய ஒரு இடத்த சொல்லுங்க. இது எப்படி ஜீர்ணிக்க முடியும்? நமக்கு ட்ராக்கே கிடையாதுங்க. அப்படி நீங்களே சொல்லலாம். நான் கூட சில உதாரணத்தை சொல்லுவேன். மகாராஷ்டிரா சொல்லலாம், டெல்லியை சொல்லலாம், கெஜ்ரிவால் கூடயும் சிவசேனா கூடயும். என்ன ஆச்சு? முடிவு என்ன ஆச்சு? சரியா? அகைன் நானே சொல்றேன், இந்த உதாரணம் பொருந்தாது. நீங்க கொடுக்கலன்னா நானே அந்த உதாரணத்தை கொடுத்துட்டேன். இந்த உதாரணம் பொருந்தாது. ஏன்னா இங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது, அடுத்ததான் தமிழ்நாட்டுக்கு வரேன் நான். இப்போ இங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது சித்தாந்த போரு, இது ஐடியாலஜிக்கல் வாரு. இது வந்து திஸ் இஸ் நோ மோர் ஃபைட் ஆர் வார் பிட்வீன் பிஜேபி அண்ட் காங்கிரஸ். இட் இஸ் கோயிங் டு பி வார் அண்ட் ஃபைட் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னாரு. அப்ப என்னைக்கு நீங்க சித்தாந்த போர்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்களோ அன்னைக்கே வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும் தான் நம்ம மீண்டும் மேல வர முடியும். அப்ப அதுக்கு முக்கியமானது அப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவீங்க. அந்த பொலிட்டிக்கலி யார் அலைண்டா நிக்கிறா நம்ம கூட அப்படின்னா அது திமுக தானே நின்று இருக்கு இத்தனை வருஷம்.
இல்ல இப்ப எடுத்த முடிவு ஐடியாலஜிக்கல் வைஸ் தானே சொல்றாங்க. இப்ப ஆர்எஸ்எஸ் பாஜக உள்ள வந்து கூட வந்துடக்கூடாது. கரெக்ட். இப்ப என்ன ஆச்சு? சிவி சண்முகத்தோட என்ன பேசிட்டு வந்தாரு? இல்ல பாஜக விட்டு வெளியில வந்திருக்காங்க அவங்க. சிவி சண்முகம் சொன்னாரா அவங்ககிட்ட? என்ன சொல்றாங்க? சிவி சண்முகம் சொன்னாரா? ஏங்க இது எப்படி இருக்குன்னா, இங்க பாருங்க, ஜோடங்கர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு விஜய்க்கு. அதுல விஜய் கம்யூனல் போர்சஸோட கைகோக்க மாட்டாருன்னு அவர் சொல்றாரு. ஆமான்னு இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இவரு போய் அதிமுக உடைக்கிறார். விஜய் உடைச்சாரு. ஜனநாயக விரோதம் அது. அமமுகல இருந்து ஒரு எம்எல்ஏ திருடி இருக்கிறார் விஜய் அமமுகவில் இருந்து ஒரு எம்எல்ஏவை திருடி இருக்கிறார். இது மாற்றம் அல்ல, துர்நாற்றம் என்று தினகரன் அதனாலதான் சொல்றாரு. இதுதான் மாற்று அரசியலா? அமமுக திருடி இருக்காரு. நீங்க நியாயமா சும்மா விளையாட்டெல்லாம் கூடாது. திட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியா இருந்தா தாவேகாவின் எம்எல்ஏக்கள் எங்கிருந்தார்களோ அங்குதான் இருந்தார் அமமுகவின் எம்எல்ஏ காமராஜ். சும்மா ஆஃப் தி ரெக்கார்டு வந்து நம்ம என்ன நிறைய பேசலாம். ஆன் தி ரெக்கார்ட்ல இதெல்லாம் பேச முடியாது. அவர் எதுக்கு ஓடி வந்தாருன்னா தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா எல்லாருக்கும்? இல்ல ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஒரு கரெக்டான நம்பர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி ரன் பண்ணிட முடியுமா? அடுத்த 5 ஆண்டுகள் அதுக்காக இன்னொருத்தங்க கட்சியில இருந்து எம்எல்ஏ திருடுவீங்களா? அப்படி திருடுங்க. அதுக்காக உங்களை வந்து மாற்றத்துக்கான அரசியல்வாதின்னு சொல்லாதீங்க. பிற அரசியல்வாதி நீங்க வந்து விமர்சிக்காதீங்க. திரும்ப நான் பாயிண்ட் வர்றேன். இதை சொல்ல வேண்டியது யாரு? ஆமா, நான் கம்யூனல் போர்சஸோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய விஜய் சொல்லல, சோடங்கர் சொல்றாரு. அவங்க வந்து என்டிஏல இருந்து வந்துட்டாங்கன்னு இவர் சொல்றாரு. தைரியம் இருந்தா அவங்க ஓனருக்கு எதிராக பேச சொல்லுங்க பாப்போம். எஸ்பி வேலுமணி அவர்களையும் சிவி சண்முகத்தையும் அவங்க ஓனருக்கு எதிராக பேச சொல்லுங்க. அவங்க ஹைகமாண்டுக்கு எதிராக பேச சொல்லுங்க. அவங்க டெல்லி தலைமையை எடுத்து பேச சொல்லுங்க. ஆமா, நாங்க என்டிஏல இருந்து வெளியே வந்துட்டோம் போல்டா சொல்ல சொல்லுங்க. டக்குன்னு பிடிச்சிருவாப்ல எடப்பாடி பழனிசாமி. இதாண்டா சாக்குன்னு ஓனர்கிட்ட சொல்லி ஆன்டி டிஃபெக்ஷன் லால வந்து எப்படி ஈஸியா சீக்கிரமா துரிதமா நடவடிக்கை வந்துடும். இந்த நேரத்தில் தான் சரி நான் இதெல்லாம் கேட்கிறேன். இவர் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காருங்க. தீய சக்தி திமுக கூட்டணியில் இருந்து தீய சக்தி திமுக கொள்கைகளை பேசி தீய சக்தி திமுகவினுடைய ஆட்சி சூழல்களையெல்லாம் பார்த்து ஓட்டு வாங்கிய கூட்டணியில் இருந்த கலந்து பெற்ற காங்கிரஸ் ஓட்டு, திமுக ஓட்டு எல்லாத்தையும் கலந்து பெற்ற காங்கிரஸ்காரர்களையும், கலந்து பெற்ற கம்யூனிஸ்ட் திமுக கலந்து பெற்ற கம்யூனிஸ்ட்காரர்களையும், விசிக திமுக கலந்து பெற்ற விசிக ஓட்டுகளையும் தன்னுடைய அதிகாரத்திற்காக வேண்டும் என்று இவர் எடுப்பது தவறில்லை. ஒரு வாதத்துக்கு வர்ற இவர் எடுப்பது தவறில்லை. சம்பந்தமே இல்லாம பிஜேபியோட மொத்த கையாளாக மாறி இருக்கக்கூடிய டிடிவி தினகரனுடைய கட்சியில இருந்து மொத்தம் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி உட்காந்து அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஹார்ஸ் ட்ரேடிங் தான். அது உட்காந்து எழுதுறாங்க, கையெழுத்து போடுறாரு. உட்காந்து நீங்க ஹோட்டல்லையும் எல்லாரும் முன்னாலையும் வந்து பொது வழியா செய்யறீங்க. பயந்து போய் கார்குள்ள உட்காந்து கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க. ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ற இது தப்பு இல்ல. இத்தனைக்கும் அவன் பிஜேபி கொள்கை உள்ளவன் எதுவுமே பேசலையே. சரி, ஸ்ரீ சண்முகத்தை வந்து என்டிஏல இருந்து வந்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. எங்க இருந்து வந்துட்டாருன்னு நீங்க காமராஜ் ஏத்துக்கிட்டீங்க? அதுதான் டிக்ளரேஷன் இருக்கா? இல்ல அவர் தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? வேணான்னு சொல்லணும். அதான முறை. இப்ப சொல்லுங்க வேணான்னு. நீங்க வேணான்னு சொல்றதை விடுங்க. வேணும்னு நீங்க தானே சோஃபா கொண்டு போய் கொடுத்தீங்க. எதுக்காக போய் எல்லாரையும் பாத்தீங்க? கழுத சீமானோட போய் பாத்துட்டீங்க. 3% ஓட்டு 3% ஓட்டு சீமான போய் பாத்தீங்க. எடப்பாடி போய் பாத்தீங்களா? அதிமுக உடைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இந்தியாவில் இப்படி கட்சியை உடைக்கிற வேலை யார் பாத்துக்கிட்டு இருக்கிறா? இல்ல விஜய் ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது, ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு உதயநிதி விரும்பினாரு. சரி, பாஷ்யம் நிறுவனத்தினுடைய ஓனரும் சரி உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமியுடைய மகனும் மித்துனும் சேர்ந்து அதிமுக திமுக இணைப்பதற்கான இல்ல இணைந்து ஆட்சி செய்வதற்கான முயற்சி மேற்கொண்டாங்க. என்ன தப்பு? நான் ஒரு வாதத்தை கேட்கிறேன். நான் இப்ப எந்த கட்சிக்காரனும் கிடையாது. என்னுடைய பேச்சு எந்த கட்சியும் சாராது. ஒரு வாதத்துக்காக என்ன தப்பு? இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறப்ப அந்த என்ன தப்பு? நீங்க தீய சக்தி திமுகவுடைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கக்கூடிய காங்கிரஸை உடைச்சு கூட்டு வரீங்க சார். விளையாட்டு இல்ல சார், அது உடைச்சு கூட்டு வரீங்க. நியாயமான நீ ஒரு தர்மமான ஆளா இருந்தா வேணாம் அப்படி வராதீங்கன்னு சொல்லணும். இப்படி வேணாம் வராதீங்கன்னு சொல்லணும். நியாயமான ஆளா இருந்தா. இங்க ஒருத்தர் நியாயமான ஆளு, திமுகவின் தலைவர். ஜனாதிபதி ஆட்சி வந்துட போது நீங்க கேட்டோம் நாங்க திமுக தலைவர்கிட்ட, இல்ல நீங்க போய் ஆதரவு கொடுத்துங்க இல்லைன்னா ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் சொன்னாரு. திருமாவளவன் சொன்னாரா இல்லையா? அட பேபி சொன்னாருங்கிறாங்க. திமுக அதிமுக வந்து கூட்டணி வைக்கலாம்னு முயற்சி எடுத்தாங்க. அது கம்யூனிஸ்ட் பிடிக்கலாம் பிடிக்காம போட்டோம். அதை பத்தி எனக்கு தெரியாது. நான் வரலாற்றிலிருந்து கேட்கிறேன். பிஜு பட்நாயக் மத்திய அமைச்சராக இருந்தபோது திமுகவும் அதிமுகவும் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். வரலாறு சொல்லுது. கலைஞர் சொல்றாரு. கலைஞர் அவர்கள் கட்சியை பார்த்துக்கணும், எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பார்த்துக்கணும். எம்ஜிஆர் முதல்வராக இருப்பார், கலைஞர் இதாக இருப்பார். கொடி வந்து இதே மாதிரி போட்டு அண்ணா கையோட கொடி இருக்கும். திமுக என்கின்ற பெயரிலேயே இயங்குவோம். இப்படி எல்லா செட்டில்மெண்ட்டும் பேசி முடிக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சார் திமுக அண்ணா திமுக என்ன சார் பிரச்சனை? ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் எதுவும் இருக்கா? இவங்களுடைய ஐடியாலஜிக்கல் லீடர் யாரு? சேம் அண்ணா பெரியார். இவங்க ஐடியாலஜிக்கல் யாரு? அண்ணா பெரியார். எம்ஜிஆர் எங்க திமுக தான் வெளியே வந்தார். என்ன சார் பிரச்சனை இருக்கு? நீங்க என்டிஏ கூட்டணியிலிருந்து வந்தவனுக்கு எந்த நியாயம் தர்மமும் கேட்காம அவன் உங்களுடைய கட்சியில இழுத்து போட்டுட்டு சட்டமன்றத்தில் உங்களுக்கு துதிப்பாடுறது சரி என்று சொன்னால்
எவ்வளவு பெரிய அக்கிரமம் அது. அந்த கட்சிக்காரர் ஏத்துக்கலையே, இது துர்நாற்றம்ங்கிறாரு. அது சரி என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியை கொஞ்சம் கூட அறமின்றி உடைத்து துண்டாக்கி அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை சட்டவிரோதமாக ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி தப்பு. அது நீங்க டெக்னிக்காலிட்டிஸ் பேசிட்டு இருக்கீங்க. கொறடா யாருன்றதுல நேக்கா சட்டப்படி தர்மப்படி தப்பா இல்லையா? அது அந்த கட்சியுடைய தலைவருடைய உத்தரவு இல்லாம அந்த கட்சியில இருந்து பாதி பேர் உடச்சு கொண்டு வருது. தர்மத்துக்கு எதிராக அதர்மமாக அவர்களை கொண்டு வந்து இதுல முக்கியமானது காங்கிரஸோடு ஏற்கனவே தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எலெக்ஷனுக்கு முன்பாகவே, தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே அந்த பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் பார்த்தோம். பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் வீட்டுக்கெல்லாம் போனதை பார்த்தோம். அதிமுகவோடு தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் தேர்தலுக்கு முன்பாகவே பார்த்தோம். இதுல என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்பாகவே நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தானே இது. ஏன் போல தேர்தலுக்கு முன்னாடி கூட நடந்துச்சுல, ஏன் போல? ஏன் அன்டெஸ்டடா இருந்தார் அவரு? இப்ப டெஸ்டட் ஆயிட்டாலும் போயிடுவீங்க. இதுக்கு பேர் சந்தர்ப்பம். இவ்வளவுதான் என் பாயிண்ட். ஏன் போல? என்ன நினைச்சீங்க? அன்டெஸ்டடா அவர் இருக்காரு மட்டும் நீங்க நினைக்கல. இதான் நம்ம நினைச்சோம். யதார்த்தம் தானங்க. நானே தானங்க சொன்னேன். வரட்டும். நான் என்ன நான் வெளியே வந்திருக்கேன். என்ன நோக்கி கேள்வி கேட்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. நீங்க என்ன நோக்கி கேள்வி கேட்கறதால நான் பதில் சொல்றேன். நான் என்ன சொன்னேன் என் கருத்தா அப்படின்னா, நம்ம பாசிச பாஜகவை எதிர்க்கிறோம். ஆல்ரெடி நம்ம அங்க காலி. சென்ட்ரல்ல நமக்கு எந்த ரெப்ரஸன்டேஷனும் கிடையாது. ஃபுல்லா அவங்க தான் மொத்தமா இருக்கிறாங்க. ஸ்டேட்ல இன்னைக்கு திமுக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறோம். நாளைக்கு இதுவும் இல்லாம போயிருச்சுன்னா ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா போல்டா நிக்கணும். சனாதனா இஷ்யூ வருது. என்ன ஆனாலும் ஒரே கருத்து தான், ஒரே கொள்கை தான் உறுதியா நிக்கிறாப்புல உதயநிதி. எங்க எம்எல்ஏ பேசினா தப்பு தாங்கிறாப்புல ஆதரவு முஸ்தபா பேசினதுக்கு டிஃபெண்ட் பண்ணுதா பார்ட்டி? சரின்னு சொல்லுதா தப்புன்னு சொல்லுதா? நீங்க அவர் சொன்னதை நீங்க தப்பா விளங்க கூடாது இதுதான் அப்படின்னு சொல்லுதா? இல்ல, இதுதான் அவங்களோட ஐடியாலஜிக்கல் பேலன்ஸ். அப்படி இருக்கிறப்ப நம்ம இங்கதான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் உறுதியாகி முடிவாகி நிக்கிறப்ப என்ன வருதுன்னா, ஆமா கரெக்ட் தான், திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு கூட்டணியில வந்துட்டு தோத்த உடனே என்ன பண்றது, திமுக நீங்க தோத்துட்டீங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நாங்க போறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க பேச்சுவார்த்தை பண்ணாங்க, இருந்துட்டு போட்டோம். பேச்சுவார்த்தையில் எல்லாரும் எல்லாரோடையும் பண்ணுவாங்க. என்னன்னு இப்போ யார் பேசினாலும் காது கொடுத்து கேட்போம் தானே. என்னதான் சொல்றான்னு கேட்போம். திடீர்னு அந்த பேச்சுவார்த்தையில எடப்பாடி பழனிசாமி விஜய் கிட்ட என்டிஏ வெளியே வந்துடுறப்பா, நம்ம 2 பேரும் இணையலாம்னா யார் தடுக்க முடியும்? தேர்தலுக்கு முன்னால சொல்றேன். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை வந்திருந்தா நான் அந்த கோணத்தில் தான் சொல்கிறேன். திமுக அதிமுக கூட்டணியவே தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்து? இன்னமும் மகா தப்ப ஜனநாயக படுகொலையை பண்ணிட்டு இருக்கிறார் ஒருத்தர். அதை விட்டாச்சு தப்பே இல்லாத திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறது போய் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி அது தப்பாகும்? இல்ல திமுகவை எதிர்த்து தான் அதிமுக உருவாக்கப்பட்டது. இல்ல விஜய் வரக்கூடாதுன்னு விரும்பினாங்க. கூட்டணி தப்பு என்ன சார்? மக்கள் தீர்ப்பு என்னவா இருக்கு? மக்கள் தீர்ப்பு என்னவா இருக்கு? இல்ல அதிக இடங்கள்ல தாவேகா வெற்றி பெற்றிருக்கு இல்லையா? பெரும்பான்மை யாருக்குமே கொடுக்காருன்னா மக்களுடைய தீர்ப்பு என்ன? கூட்டணி ஆட்சி அமையணுன்றது மக்களுடைய தீர்ப்பு. விஜய் திமுக கூட்டணியில் ஜெயித்த உறுப்பினர்களை அறமே இல்லாமல் கொண்டு போய் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னா, முறையாக அந்த கட்சியுடைய தலைமையோட பேச திமுக அதிமுக கூட்டணிகள் என்ன தப்பு? கூட்டணி ஆட்சி அமையணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கரெக்டா இல்லையா? கூட்டணி ஆட்சி தான் அமையணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ தப்பே இல்லாத ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கறியன்னு நான் கேட்கிறேன். இல்ல நீங்க நேற்று ஆதவு கூட வில்லிவாக்கத்துல நடந்த ஒரு கூட்டத்துல பேசுறாரு. நாங்க கொளத்தூர்ல தான் மெயினா ஸ்கெட்ச போட்டோம். அதனாலதான் இந்த தோல்வி. நாங்க ஸ்கெட்ச் சேப்பாக்கத்துல அடுத்த இடத்துல போட்டுறோம். அடுத்த டைம் ஸ்கெட்ச் உங்களுக்கும் வச்சிடறோம். அந்த உலக அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு போட்டாங்க ஸ்கெட்ச் க்ளோஸ் பண்றதுக்கு. சும்மா இந்த கதை, அதாவது இதுதாங்க பிரச்சனையே. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் பார்ட்டியோட பிரச்சனையே என்னன்னா, அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை திருப்திப்படுத்துறதுக்காகவே பேசிட்டு இருந்தாங்க. இப்போதும் சொல்றேன், ஜஸ்ட் மிஸ்ல நீங்க வந்துட்டீங்க தான் உண்மை. நீங்க என்னத்த பெரிய ஸ்கெட்ச் போட்டீங்க? அவ்வளோ ஸ்கெட்ச் போட தெரிஞ்ச உங்களுக்கு சென்னையவே அடிச்சு நொறுக்கிருக்காங்கல்ல. இதான் சார், அது ஜஸ்ட் மிஸ் தானே எல்லா இடத்துலயுமே. கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டாங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. யதார்த்தமான விஷயம் என்னன்னா, அண்டர் எஸ்டிமேட் பண்ணியாச்சு. வரும் ஒரு அலை இருக்கு. எல்லாம் யாரை கேட்டாலும் விஜய்னு சொல்றாங்க. சென்ட்ரல்ல நம்ம ஆஃபீஸ்ல ஒரு 4 பேர் போட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். இதெல்லாம் இன்னொரு வாட்டி தவிர விட்டுருவோமா? அதெல்லாம் நடக்காது. வச்சுக்கலாம். ஹெவி ஒரு கோடை பண்ணுவோம். ஏன்னா உங்களை நாங்க ஒரு கண்டஸ்டன்ட்டா கணிக்காம விட்டது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கு நானே பொறுப்பேற்கிறேன்னு சேலஞ்ச் விட்டாரு. அதுக்காகலாம் நீ இவ்வளவு பில்டப்பா பேசுறதுக்கு ஆள் இல்லை. உனக்கு ஃபுல் மேண்டேட்ல மக்கள் கொடுக்கல. நாங்க விட்டுருப்போம், வந்திருப்போம். இந்த டயலாக்லாம் இப்ப விடுறிய, உண்மையிலேயே இந்த டயலாக் விடுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால், திமுக தயவால் அனுப்பப்பட்ட இதெல்லாம் எங்களுக்கு வேணாம்
அவ்வளவுக்குள்ள நீங்க பேசியிருக்கணும். நாங்க ஸ்கெட்சை போட்டிருப்போம் அப்படின்னா கொஞ்சம் இப்ப இதே ஆதவர்ஜனா தன்னுடைய வாய்க்கொழுப்பா அது எங்க வருதுன்னா, சட்டமன்றத்துல எங்க தலைவரே கேள்வி கேட்டுட்டியா, அப்போ ஸ்கெட்ச் நான் வந்து அடுத்து சேப்பாக்கத்துக்கு எதிர்கட்சி தலைவருக்கு என்ன வேலை சார்? ஐயோ, இது ரொம்ப பெரிய சீனால இருக்கு. நானே எஞ்சி பேசியிருப்பேன். ஆனா வந்து தலைவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. சும்மா இது பேச வேண்டிய இடத்துல நேருக்கு நேர் எதிர்கொண்டு பேச திராணியற்றவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு யாரையோ வச்சு ட்விட்டர்ல கேட்டு எழுதுற ஆளுங்கெல்லாம் நீ வந்து திமுகவை கேள்வி கேட்பதும் எதிர்கொள்வதும் நியாயமா? நீங்க எங்க பேசியிருக்கணும் அதெல்லாம்? சார், ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, உதயநிதி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுந்தாக்குதல் நடத்த போகிறார் என்று விஜய்க்கே தெரியாது. அதனால ஒரு முன்கூட்டியே சொல்லிட்டாராம். இப்படி ஒரு தாக்குதல் நடத்த போறாரு விஜய்க்கு தெரியாது. அதனாலதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல பேப்பர்ல. லாஸ்ட் மூமெண்ட்ல ஒன்னே ஒன்று எழுதி கொடுத்துருக்காங்க. குதிரை பேரம் அரசு அல்ல, இது குதிரை வேக அரசு. அது ஒண்ணு மட்டும் தான் அவங்களால முடிஞ்சிருக்கு லாஸ்ட் டைம்ல. அது ஒரு படிச்சிட்டாரு பர்ஃபெக்டா. இந்த கதையெல்லாம் வேணாம், இதோட முடிஞ்சு போச்சா சட்டமன்றம்? இப்போ கூட சொல்றேன், ஆதவர்ஜன் அவர்களுக்கும் சேர்த்து சொல்றேன், உங்களை அமர்த்த வைக்கப்பட்டிருப்பது எதற்காக என்று சொன்னால், வேர்ட்ஸ் ஆர் கிளியர். உங்களுக்கு அமர்ற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, உங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டியும் இல்லை. திரும்ப திரும்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இது மைனாரிட்டி அரசு, இது வந்து சிறுபான்மை அரசு. என்ன, இது வந்து ஒரு மைனாரிட்டி தாவேக அரசு. இந்த மைனாரிட்டி தாவேக அரசு திமுகவின் தயவால், திமுகவின் தலைவரின் தயவால் அமர்த்த வைக்கப்பட்டிருப்பது எதற்காக என்று சொன்னால், உங்களை அம்பலப்படுத்துவதற்காக. புரிஞ்சுக்கங்க, காமெடி பண்ணிட்டு சுத்தாதீங்க. குளத்தூர்ல வந்து நன்றி செலுத்தின போனோமா, வெளிவாகத்தை நன்றி செலுத்தணுமா, நன்றி செலுத்திட்டு போய் மக்கள் மனதில் அமர்ந்து நல்லாட்சியை கொடுத்து மீண்டும் எப்படி வரணும்னு பாருங்க. தயவு செய்து ஒரு முறை உங்களை கவனிக்காமல், உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ண, அது ஒண்ணுதான் தப்பு. உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணனால வந்த விளைவுல வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க ஆனா என்னென்னலாம் சதி பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு ஜனநாயக விதிமீறல்கள் பண்ணிருக்கீங்கன்றது மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துவோம். உங்கள் மாமியாரை கொண்டு போய் அதிமுகவில் சேர்த்து, உங்கள் மாமியார் என்ன அடிப்படையில் விஜயின் பதவியேற்பு விழாக்கு வந்தார், அதுக்கப்புறம் சி வி சண்முகம் முடிவெடுத்தாருங்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னா, உங்கள் மாமியார் விஜயின் பதவியேற்பு விழா எப்படி வந்தாரு? மாமனாருமே வந்தார்ல. மாமனார் கட்சி சாராதவருங்க. உங்க மாமியார் எம்எல்ஏ எங்க அதிமுகல. என்ன நீங்க அப்ப திட்டமிட்டு தானே பண்ணிருக்கீங்க எல்லாத்தையுமே. பாஜகவினரும் போயிருக்காங்கல்ல, பதவியேற்பு விழாக்கு பாஜகவினர் தான் போனாங்க. நான் எம்எல்ஏ பேசிட்டு இருக்கிறேங்க. எம்எல்ஏ ஓட்டு போட்டு சிஎம் தேர்ந்தெடுக்க முடியுமா இல்லையா? ஒரு லால்வுட் எம்எல்ஏ உங்க மாமியாரு, அவங்க எம்எல்ஏவா மாமியாரான ரொம்ப எம்எல்ஏ அவங்க வந்து பொது வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு. ஏன்னா ஷி கேரிஸ் த வெயிட்டேஜ் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. அவங்க ஒரு மகளிர் ஏதோ ஒரு பொறுப்புல வேற இருக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல ஜெயலலிதாவுடைய பதவியேற்பு விழாக்கு ஸ்டாலின் கூட போயிருக்காருல்ல. ஐயோ, அப்ப அவரை கூப்பிட்டுருக்கணுமே. ஐ மீன் உதயநிதியை கூப்பிட்டுருக்கணுமே. அந்த நாகரிகத்தின் அடிப்படையில் அழைக்கப்படலையே. ஆனா அதோட எடப்பாடி கூப்பிட்டுருக்கணுமே. அப்படி பார்த்தா எங்கெங்க உங்கள்கிட்ட. சோ நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, சீமான் ஒரு திரும்ப ஆதவுடைய கொஸ்டினுக்கு வர்றேன். சீமான் ஒரு கற்பனை உலக கதையை பேசினாருங்க மக்கள்கிட்ட. விஜய்க்கும் சீமானுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உண்மையிலே விஜய் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். சினிமா பட டைலாக்ல எழுதி கொடுத்ததை பேசியிருப்பார் ஒரு இடத்துல. கட்சி ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட போனவன் இல்லை, மக்கள் வீடுகளுக்குள்ள போயிட்டு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சவன் 100% உண்மை. இது சீமானுக்கு பொருந்தலை. அதனால சீமானோட புரோடாக்களை மக்கள் ஏத்துக்க முடியலை. என்ன ஆச்சுன்னா, சீமான் வந்து இவருக்கு சீனியர். சீரியஸ்லி தம்பி போங்க தம்பி அப்படின்னு விரக்தியா போனதெல்லாம் நிஜமா பிராங்காவே வேதனைப்பட்டேன். அப்படி ஏதாவது ஒரு கிடைக்கணும்னா இந்த மனுஷன் கிடைச்சிருக்கணும் இவ்வளவு வருஷம் கத்துனதுக்கு. நல்லதோ கெட்டதோ இல்ல, இப்ப யாருமே எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே பிரஸ் மீட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல பாக்குறேன். அப்போ இது என்ன சொல்ல வர்றேன்னா, சீமான் எங்க அவுட் ஆனார் தெரியுமா? ஃபார்ச்சுனேட்லி அது இந்த ஆதவ குரூப்புக்கு ஒரு வசதியா போச்சு. அது இனிமே நடக்காதுங்கிறதுக்காக இந்த ஆட்சியை இவர் ரொம்ப நினைச்சிட்டு இருக்காரு, இந்த டைலாக் அடிச்சு இந்த மக்கள்கிட்ட பேசுறதுக்கு இந்த ஆட்சின்னு இல்ல. இந்த 12 வருஷத்துல சீமான் நிறைய கருத்துக்களை சொல்லி மக்கள்கிட்ட வந்து தன்னுடைய கருத்தா தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சார். கட்சி ஆரம்பிச்சு அவர் வீட்டுக்குள்ள போனார். இவர் வீட்டுக்குள்ள போயிட்டு கட்சி ஆரம்பிச்சார். இந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே போயிட்டதுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னா, சீமான் இந்த 10-12 ஆண்டுகள் விடப்பட்ட காலகட்டத்தில் செல்ஃப் எக்ஸ்போஸ் ஆயிட்டார் பல இடங்கள்ல. தன் கருத்துக்கு தானே முரண்பட்டு பேசுறது. ஒரு பெரியார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரியாரை பற்றி தனக்கு ஒரு கருத்து இன்னைக்கு இருந்திருக்கலாம், நாளைக்கு மாறி இருக்கலாம். தான் ஏற்றுக்கொண்ட தலைவரான பிரபாகரனுக்கே பெரியாரை பற்றி ஒரு கருத்து இப்படி இருந்தது அப்படி இருந்தது மாத்தி சொல்றாரு. நாங்கெல்லாம் இன்னைக்கு உருவாகி இருக்கிறோம்னா அதற்கு காரணம் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க யாருங்க சொன்னது? நாட்டுல நான் இருந்திருக்கிறேங்க, சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்திருக்கு, பெரியார் படம் இருந்திருக்கா அப்படின்னு கேட்கறது. ஏன்னா பெரியாரை பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இன்னைக்கு நாளைக்கு மாறி இருக்கலாம் நீங்க ஆய்வு பண்ணதுனால. நீங்க ஏத்துட்ட தலைவருக்கு 2 கருத்தா இருக்கும். இப்படி எல்லாம் பல்வேறு இடங்கள்ல எக்ஸ்போஸ் ஆகி
செல்ஃப் எக்ஸ்போஸ் ஆனதுடைய விளைவு, ஏய் அவனே செல்ஃப் சூசைட் பண்ணி அவனை விட்டுரு அப்படின்னு விட்டாங்க திமுககாரங்க. எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் ரிப்ளையே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கட்சி ஆரம்பித்து இந்த குறுகிய காலத்தில் இவர் ஏற்கனவே மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருந்ததுனால இவர் சொன்னதை செல்ஃப் எக்ஸ்போஸ் ஆகாம தப்பிச்சுக்கிட்டார். இன்னைக்கு இவரை முதல்வராக்கி இருப்பது அவரை செல்ஃப் எக்ஸ்போஸ் செய்வதற்கு என்பதை மறந்துவிட்டு ஆதவ ஆணவத்தில் பேசக்கூடாது. அது நீங்க டே ஒன்ல இருந்தே ஆயிட்டீங்க. கஜானா காலியாகி தொடச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்ப, ஒண்ணுமே இல்லாம ஆக்கி வச்சுட்டு போயிருக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கால அவகாசம். தொடச்சு வச்ச கஜானால இருந்து மாதம் 1000 ரூபாய் எப்படி நீங்க போட முடிஞ்சது? மறுசீராய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டப்ப சொன்னப்ப மாதம் இந்த 1000 ரூபாய் எப்படி போட முடிஞ்சது? புதுமை பெண் எல்லாத்துக்கும் போட்டாரு. எப்படி போட முடிஞ்சது? கஜானா காலி ஆயிடுச்சுல. கஜானா தொடச்சு வச்சிட்டு இருக்காங்கல்ல. இல்ல ஒருவேளை உங்க கட்சிக்கார ஒரு பொண்ணு சொல்லிச்சே, தப்பு தான் காசுல தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை தான் காசுல தராரு. நிறைய பேர் ரிலீஃப் ஃபண்டுக்கு பணம் அனுப்பிட்டு இருக்காங்கல்ல. அதை நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேங்க. அது நேர்மைங்க. அது சீரியஸ்லி பை த வே தே ஆர் அக்செப்டிங் தேர் லீடர் ஹஸ் ஃபெயில்ட். அவங்க அதுல நேர்மையா இருக்கிறாங்க. ஆனா அந்த ரிலீஃப் ஃபண்டை ரிலீஃப் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் தெரியாம அனுப்புறாங்களே. இல்லங்க, அந்த நேர்மை தான் நாங்க பாராட்டுறோம். முதல்ல அது அனுப்புனதே தப்பு இல்லைங்க. நியாயமா உங்க ஆள் சொன்னது என்னன்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். இவங்க நியாயமா இருக்காங்கன்ற இந்த நியாயம் இவர்கள்ட்ட இருக்கும் வரை திமுக இவர்களை ஆளும். இந்த நியாயம் இவர்களை இருக்கணும். இந்த ஓரளவு நியாயம் இருக்கு பாத்தீங்களா? அதை அனுப்பணும். அவன் நல்லா இருந்தானங்க. அவன் அனுப்புறான் பாத்தீங்களா? அவன் சிந்திப்பான். இன்னும் கொஞ்ச நாள் சிந்திப்பான். அவன் சிந்திக்கிறான். கரெக்ட் தானே? இதுக்கு அடுத்து என்னென்ன யோசிக்கிறான்? அவனோட பகுத்தறிவு இருக்குது. இத்தனை நாள் இதுல நீங்க ஒரு விஷயம் விஜய் நீங்க அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, திமுக என்று அரசியல்பட்ட ஒரு கூட்டம் இருந்தது, அதிமுக என்று அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம் இருந்தது. இதை தாண்டி அரசியல்படுத்தப்படாத கூட்டம் தான் அதிகம். அந்த அதிகமா அரசியல்படுத்தப்படாத கூட்டத்துக்கு ஒரு கும்பல் அப்படியே வலிச்சுட்டு வந்து ஓட்டு போட்டு ஒரு சிஎம் ஆயிட்டாரு. இனி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் அரசியலை படிப்பார்கள், வரலாற்றை படிப்பார்கள், பெரியாரை படிப்பார்கள், அண்ணாவை படிப்பார்கள், கடந்த கால வரலாறு என்னன்னு படிப்பார்கள். படித்ததுடைய விளைவு அவர்கள் புரிவார்கள். அரசியல் என்றால் என்ன என்று தெரிவார்கள். சீமான் சொன்னதாவது ஒரு 10 பைசாக்கு நியாயமா இருந்திருக்கும், இது எங்க இருந்தா இந்த கற்பனை உலகத்தை கொண்டு வந்து கட்டினாரு என்பதை அவர்கள் ஏற்பார்கள். ஏற்கும் பொழுது விஜயோடு இருக்க மாட்டார்கள். எனவே விஜய் அமர்த்தப்பட்டிருப்பது திமுகவின் தயவால், திமுகவின் உதவியால், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த உயர்ந்த அரசியல் தலைவரால் இன்றைக்கு முதலமைச்சராக அவர் அமர்த்தப்பட்டிருப்பது அவரை அம்பலப்படுத்துவதற்கு தானே தவிர இந்த இந்த உண்மையை உணராமல் ஆணவத்தோடு ஆதவர்ஜனா பேசுவதற்காக அல்ல. ரத்தன் பண்டிட் அவருடைய அந்த பதவியை ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்ற பதவியை நீக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் நீக்கினாலும் இப்போ நீக்கினது பிறகு அவர் நிறைய சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஆச்சரியமாகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு. குறிப்பா தமிமுன் அன்சாரியை வந்து விமர்சனம் பண்றாரு. நீங்க மாற்று மதத்தை சார்ந்தவங்க, நீங்க என்ன கேள்வி கேட்கக்கூடாது, நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன், இந்து மதத்துல என்னென்ன முறைப்படி இருக்கலாம் நான் விமர்சனம் பண்ண முடியாது, உங்களுடைய பாரம்பரியம் வேறன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஆனால் வன்னியரசும் பேசியிருக்காரு, பிரேமலதாவும் பேசியிருக்காரு. அதையும் விமர்சனம் பண்றாரு. எனக்கு நான் வந்து இவ்வளவு லட்சம் மக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீங்க எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஆஸ்ட்ராலஜிக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தம் இல்லையான்னு பல கேள்விகளை முன்வைக்கிறாரு. குறிப்பா விஜய் வருங்காலங்கள்ல வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமராக கூட வரலாம், அல்லது உலகத் தலைவர்களை ஒருத்தரா வந்து புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை கூட நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு. எப்படி பார்க்குறீங்க? அந்த பேச்செல்லாம் இது அவருக்கு டர்ன், அவர் பேசிக்கலாம். ஏன்னா அவர் கணிச்சு சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு. நம்மளுக்கு சுத்தம் நம்பிக்கை இல்லை என்பதை தாண்டி மன்னத்தா அர்ராஃபன் ஃபசத்தகஹு பிமா யகூல் ஃபக்கது கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத் என்பதை நம்பக்கூடிய மார்க்கத்தில் பிறந்தவன் நான். யார் ஜோசியக்காரரிடம் செல்றது எவ்வளோ பெரிய தவறுனா இஸ்லாத்தில், சென்று அவன் சொல்வதை உண்மை என்று மனதார தெரியாமல் நம்பிட்டான் அப்படின்னா கூட இந்த முகம்மதுக்கு இறக்கப்பட்ட இந்த மார்க்கம் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை மறுத்தவன் போலாவான் அப்படின்னு இஸ்லாம் தெளிவாக சொல்லுது. என்னை பொறுத்தவரை இந்த விமர்சனம் வந்து என்ன தகுதியின் அடிப்படையில் இவர் நியமிக்கப்பட்டார் என்பதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் தமிமுன் அன்சாரியுடைய கருத்தை பற்றி சொல்வதை நான் ஏற்கிறேன். ஏன்னா இது ஒரு ஃப்ரெஜைலான ஒரு நேஷன். இது நேற்று கூட டைம்ஸ் நோவில் வந்து பயங்கரமாக பேசுகிறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து இந்த சனாதன் சப்ஜெக்டை கொண்டு வந்தாங்க. நான் வேற கோணத்திலிருந்து தான் இதை அணுகினேன். நம்ம அதை இப்போ இன்னைக்கு உள்ள ஒரு ஃப்ரெஜைலான ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் விட்டிங்கன்னா அதை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறான் வேற மாதிரி. அந்த நேரத்தில் இதை பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நான் வேற கோணத்தில் இதை அணுகிறேன். நியமிக்கப்பட்டது அவருடைய தகுதியின் அடிப்படையில் தான் என்று அதில் உறுதியாக நின்று அவரை டிஃபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய விஜய் எவ்வளவு பெரிய தப்பு. அகைன் இல்ல அவரே என்ன சொல்றாரு பேட்டியில,
அவர் என் மீது எவ்வளவு அன்பு கடந்த ஒரு விஷயம் வச்சிருந்தாருன்னா எனக்கு இந்த போஸ்டிங்கை கொடுத்துருப்பாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடுல ஒரு உறுதியா இருந்திருக்கணும். ஜோசியர் மட்டும் கிடையாது இல்லைங்க, நிறைய விஷயம் பேசுறாரு, நான் பார்த்தேன். அவர் ஜோசியர் மட்டும் இல்லையே. அவர் எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, ஒரு வகையில நான் வந்து வன்னியரசை விட பெரிய நாத்திகனுங்கிறார். விளக்கமெல்லாம் பேசுறாரு. பாவங்க அந்த நான் சீரியஸ்லி புலம்பு விட்டானுங்க எல்லாம் சேர்த்து. அவர் ஜோசியர் மட்டுமல்ல, நான் என்னென்ன தகுதியில் எல்லாம் அவரை நியமித்தேன். அகைன் நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான். விஜய் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார். அவசர கதியில ஒரு செயலை செய்யறாரு. அவரை பொறுத்து உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கான்றதுல வேற விஷயம். விமர்சனம் வந்தாலும் பின்வாங்குறது நல்ல விஷயம் தானே. விமர்சனம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க செய்யக்கூடாது. செய்து விட்டால் நீங்க நீங்க வந்து நான் எடுக்கிற முடிவிட அவர் முடிவு சரியா இருக்கும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நம்பி உங்களை உட்கார வச்சிருக்கு. இல்ல இப்போ திமுக ஆட்சியில 8 மணி நேரம் வேலையை வந்து 12 மணி நேரம் மாத்தணும் சார். நீங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். விளக்கமே இல்லையே உங்ககிட்ட. ஏன் நியமித்தேன் என்பதற்கு விளக்கம் இல்லையே. நீங்க நீக்கினீங்கல்ல, எதற்காக நீக்கப்பட்ட விளக்கம் கொடுத்தீங்களா சார்? எப்படி இருக்கும் பொதுவா ஒரு அரசியல் எப்படி இருக்கும்? நான் பாலாஜி அவர்களை வந்து சிறந்த ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை நியமித்தேன். அவரிடத்துல நான் வந்து கடந்த காலங்களில் நான் வந்து காங்கிரஸில் பயணித்த போதும், காங்கிரஸ் நான் நீக்கப்பட்ட போதும் அவர்கிட்ட பல பேட்டிகளை கொடுத்திருக்கிறேன். அவருடைய கேள்வி கேட்கும் திறனை கண்டு வியந்திருக்கிறேன். இந்த அடிப்படையில் தான் அவரை நியமித்தேன். மாறாக அவர் தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கு நண்பர் என்பதற்காகவோ, அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதற்காகவோ அல்ல. விளக்கத்தோடு தான் நிக்கணும். சேர்க்கும் பொழுது கூட நீங்க அவருடைய திறமையை சொல்லல. மக்கள் என்ன பிடிச்சிக்கிட்டாங்க? இவ வெறும் ஜோசியக்காரங்கிறதால போட்டிருக்கீங்க பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்க இப்ப அவருக்கு தான் நீங்க அணிஜலிச்சிட்டீங்க. அகைன் விஜய் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். நாளைக்கு இதே நிலைமை தான் ஆதவர்ஜுனா இருக்கும். நாளைக்கு இதே நிலைமை தான் யாரு, நாளைக்கு அவருக்கு வருமானு தெரியாது. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க he is going to be the next ஏக்நாத் ஷிண்டே ஃபார் விஜய் அப்படின்னு. என்ன சொல்றாங்க? பிஜேபி வந்து இந்த இவரை கையில தூக்கிக்கிட்டா, ஏன்னா இவங்க பல அப்படி பார்த்தா நிறைய ரூமர்ஸ் வருது. நீ வந்து உதயநிதி, மிதுன் நிறைய கைது செய்யப்பட போறாங்க. வரலாறு இருக்குல்லங்க, வரலாறு இருக்குல்ல. கைது செய்யப்பட்டா அசந்த அமைப்பா, அப்படி ஆடி போன இயக்கமா? ஒரு கைதுக்கு வந்து எடப்பாடி டிடி தினகரன் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன அதிமுகவா? ஒரு மரணத்திற்கு பிறகு நான் தான் வந்து அடுத்த சக்சஸர்னு சொல்லி சண்டை போடுற அதிமுகவா? ஒரு மிரட்டலுக்கு வந்து பணிந்து போகக்கூடியதெல்லாம் அல்லது ஒரு வழக்கு போட்டு இந்தியா முழுக்க வழக்கு போட்டுட்டா சொன்ன கொள்கையில் இல்லை நான் மாற்றி சொல்றேன்னு சொல்ற தலைவரா? எதுவுமே இல்லைங்க. இங்க ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்குல்ல, அங்க அப்படி இல்லையே. சொந்த படத்துக்கே தடை வந்தாலும் வாய் திறக்க மாட்டாங்களே. இந்தியா தமிழ்நாடே பத்தி எரியும், இதுதான் அடுத்த அயோத்தி, நீங்க ரீலொகேட் பண்ணிக்கங்க அப்படின்னு பேசினா கூட அதுல எனக்கு என்ன கருத்துன்னு பேச மாட்டாப்லையே. கேட்டா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க சொல்லுங்க, இந்தியா விட்டுருங்க, உலகத்திலேயே யாராவது ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு தலைவர் ஒருவர், சித்தாந்தம் சார்ந்த தலைவர் ஒருவர், உலகத்திலேயே சித்தாந்தம் தத்துவம் சார்ந்த தலைவர் ஒருவர் ஒரு அநீதிக்கு எதிராக அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பதுதான் உத்தி அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர். அது இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியா மாதிரி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காருல்ல சார். சார் வெற்றி வேற, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்க இப்ப நான் வெற்றியை பத்தி பேசவே இல்லையே. இல்ல அதுக்காக நீங்க சொல்ற லாஜிக் தானே. அப்போ வெற்றி என்பது தற்காலிகமானது, அவ்வளவுதான் சப்ஜெக்ட். இந்த வெற்றி என்பது தற்காலிகமானது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சரியோ தப்போ, தப்பாக இருந்தாலும் பிஜேபி வன்மமா அதை செய்வான், அமைதியா இருக்க மாட்டான், எந்த இடத்துலயுமே கருத்து தெரிவிக்காம இருக்க மாட்டான். அது தப்பு, அதை அவன் செய்வான். அது தப்புடா அப்படின்னு நம்ம இந்த சரியை கொண்டு அடிப்போம், அதை நம்ம செய்வோம். இடையில எதுவுமே செய்யாம வேடிக்கை பார்த்து ஆட்சியில் வந்துடலாங்கிறது முழுக்க அரசியல் படுத்தப்படாத அவருடைய ரசிகர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு வாக்களித்தார்கள். இதுதான் உண்மை. அரசியல் படுத்தப்பட்டவர்கள் யாரும் வாக்களிக்கல. அரசியல் படுத்தப்பட்டவர்கள் தெளிவாக திமுக வாக்களிச்சாங்க. சும்மா அப்படி இப்படிலாம் வந்து நிக்கல. வலுவான எதிர்கட்சி இன்னைக்கு. நம்ம முன்னாடி வருத்தப்படுறதுக்கு அப்படியே ஓவர்வெல்மிங்கெல்லாம் அவர் போயிடல. அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த ரசிகர்களை அரசியல் படுத்தும் வேலையை இனி எதிர்கட்சி பார்த்துக் கொள்ளும். உதயநிதி ஸ்டாலின் பார்த்துக் கொள்வார். எப்படி அரசியல் படுத்துவாங்க? அதை அவரை அம்பலப்படுத்துவதன் மூலமாக. அது ஆல்ரெடி அண்டர் ப்ராசஸ், டே ஒன்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. அவர் கஜானா காலியில ஆரம்பிச்சு பிங்க் பெட்ரோல் வண்டியை மாத்தி சிங்கப்பெண் மாத்தி கொடுத்ததுல இருந்து ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அளித்ததை வந்து அவர் ஆட்சியில் கொண்டு வந்ததாக கொண்டு வந்து போய் சொல்வதற்கு இது வந்து வடநாடு கிடையாது. நீங்க விட்ட போய் எல்லாம் வந்து நான் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு. நேத்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கிரீன் ரூம்ல கூட்டு பேசணும், அதை தடுத்தவர் ஆதவ அர்ஜுனா நிக்கிறாரு, நீ உட்கார்ந்து இருக்காரு. தமிழ்தாய் வாழ்த்து வந்து முதல்ல வந்திருக்கணும் அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா பாருங்க, பதவி ஏற்றால்தான் நீங்க சிஎம், பதவி ஏற்காத வரைக்கும் இது அந்த ஆளுநர் மாளிகை சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு நாங்க சொன்னதுனால மட்டுமே இதை ஏத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு நேத்து அவர் பேசுறாரு. யாரு? ராஜ்மோகன் சொல்றாரு. அப்ப அதற்கு பிறகு சபாநாயகர் பதவி பிரமாணம் ஏற்கிறப்போ ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அதுக்கப்புறம்
அங்கேயும் அதே மாதிரி நடந்துச்சு. அப்ப விஜய் சிஎம் ஆகலையா? திரும்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்களா? இப்போ அமலப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்க சொல்ற ஒவ்வொரு வாதத்தையும். இப்ப அவர் தான் பேரையில சொல்றாரு, அது நீங்க சிஎம் ஏத்துக்கிட்டாதான் அது முதல்ல அதுவே தப்பு. முதல்ல இப்படின்னா நான் பதவியே ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லணும். அதான கொள்கை. அவர் சொல்றாரு, நீங்க முதல்வராக பதவி ஏற்கிறவங்க அது இப்படி இருக்குதுன்னு. அப்ப தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்விலையுமே வந்தே மாதரம் தான் முதல்ல பாடப்பட்டுச்சு. இல்ல உதயநிதியே கேட்டாரு, மேற்கு வங்கத்திலேயே அது வந்தே மாதரம் அப்புறம் சார் நான் எங்களுக்கு தெரியலன்ட்டாங்க இவங்க. நாங்க சிஎம்ஏ இல்ல, எங்க பவர்லயே கிடையாது அப்படின்ட்டாங்க. நீங்க சிஎம் ஆனது அதுவுமே இல்ல தப்பு. கொள்கை ரீதியா பேசினா நீங்க அதையே தவிர்த்துருக்கலாம். இப்போ அடுத்து என்னன்னா தற்காலிக சபாநாயகர் நியமிக்கும் போது நீங்க ஆல்ரெடி சிஎம் ஆயிட்டீங்க. அப்ப தடுத்துருக்க வேண்டியது தானே. ஸோ களம் ரெடியா இருக்கு. எதுக்கு அப்படின்னா நீங்க ஆள்றதுக்கு இல்லை, உங்களை அம்பலப்படுத்துறதுக்கு. அது நடந்து கொண்டு இருக்கும். இட்ஸ் ஆல்ரெடி அண்டர் ப்ராசஸ். த லீடர் ஆஃப் தட் ப்ராசஸ் இஸ் உதயநிதி ஸ்டாலின். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.